வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் ரிசலைன்ஸ் இன் அவர் டே டு டே ரொட்டீன், ஹவு டு மேனேஜ் இட் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எந்த நேரத்தில் இருந்தாலும், எந்த நட்பாக இருந்தாலும், நட்பு வட்டாரமாக இருந்தாலும், உறவினர்களின் சுற்றமும் நட்புமாக இருந்தாலும் என்ன கிடைக்கிறது? வெதர் வி ஆர் கெட்டிங் அவர் செல்ஃப், என்ன நம்மளை எல்லாரும் நட்போடவும் விசுவாசத்தோடும் நடத்துகிறாங்களா, இல்லை மரியாதை குறைச்சலாக பேசுகிறாங்களா, இல்லை நாம் எப்படி அவங்களோட நடந்துக்கிறோம், யாரோட கூட எந்த அளவில் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு நடக்கும். அதாவது சோஷியல் கேதரிங்ஸ்னு சில பதிவுகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். செல்ஃப் எஸ்டீம், சோஷியல் கேதரிங், சோஷியல் இன்டராக்ஷன் அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம். அது சமுதாயத்தில் உளவியல் அடிப்படையில் எப்படி இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால் அதில் இருக்கிற ஒரு சின்ன டைனி பார்ட்டு தான் இந்த மென்டல் ரிசலைன்ஸ் பற்றி பேசிக்கிறது. எப்படின்னு கேட்டால், ஒரு சோஷியல் கேதரிங்ஸை, சோஷியல் கெட் டுகெதரில் நம்மளுக்கு என்ன போல் ஒரு நட்பு, ஒரு ரிசப்ஷன் கிடைக்கிறதோ அதனோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரு கெட் டுகெதருக்கு போயிட்டு வந்த பிறகு ஆன் தட் பேசிஸ் நம்ம என்ன பண்ணலாம், எந்த நட்பையும் வளர்த்துக்க முடியும், இல்லைன்னா எந்த நட்பையும் நம்ம அதை என்ன பண்ணிடலாம், நிறுத்திடலாம். we need not interact with them further அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்படி புரிஞ்சிக்கும் போது அதை என்ன பண்ணணும், அதோடு தொடர்ந்து நம்மளோட பழக்க வழக்கங்களை மேலும் சிறப்புப்படுத்திக்க முடியும். அங்கே என்ன இருக்கணும், வாட் வி ஆர் கெட்டிங் இன் தட் இன்டராக்ஷன், சோஷியல் இன்டராக்ஷனில் என்னெல்லாம் கிடைக்கிறதோ அது ஒரு ஃபீட்பேக்காக எடுத்துக்கணுமே தவிர அது ஒரு செல்ஃப் பிட்டியாக எடுத்துக்கூடாது. அடடா நம்மளோட யாரும் பேசுகிற பாரு, இல்லை நம்மளோட யாரும் சரியாக பழகலை பாரு, நம்ம சரியாக ட்ரெஸ் பண்ணிட்டு போல நம்மளை எல்லாரும் நகைப்புக்கு இடமாக ஆக்குறாங்க, நம்மளை பார்த்து சிரிக்கிறாங்க அப்படிலாம் நினைக்காம, அப்படி நினைச்சா செல்ஃப் பிட்டி, அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மீண்டு வரத்துக்கு நாள் எடுக்கும். இன்ஸ்டன்ட் தீஸ் ஆர் ஆல் த ஃபீட்பேக் ஃபார் அவர் இன்டராக்ஷன். ஸோ என்ன பண்ணலாம், இதை நம்ம நிதானமாக துளி துளியாக இன்னும் ஒரு சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்குள்ள இங்கே என்னெல்லாம் நம்மளுக்கு இது கிடைச்சதோ அது கிடைக்கிற ஃபீட்பேக்கில் சிலதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம், மாற்றிக்க முயற்சி செய்யலாம். இட் இஸ் அ ஃபீட்பேக். ஒரு விஷயத்தில் ஃபீட்பேக் இருக்குது. அதாவது ரிப்போர்ட் கார்டு கிடைக்கிறதுன்னு வைங்க, ரிப்போர்ட் கார்டு கிடைத்த உடனே நம்மளால் படிப்பே வராதுன்னு ஒருத்தர் நினைக்க மாட்டாங்க இல்லையா. ரிப்போர்ட் கார்டு வந்த உடனே ஓஹோ சரியாக கணக்கு போடல, அம்மா நீ நம்ம அப்பா பார்த்துட்டு சொல்லுவாங்க, நீ நல்லா தான் கணக்கு போட்டிருக்க, ஆனால் ஆன்சர் எழுதும் போது தப்பாக எழுதியிருக்க, 4-3-9 சின்ன சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதுலெல்லாம் கவனமாக இருந்தாலே, இப்போ பாரு இப்படி சில்லி மிஸ்டேக் பண்ணிவிட்டு யூ ஆர் கெட்டிங் அரௌண்ட் 65-70 அப்படி வந்திருக்கு. அது இந்த சிலிம் டெஸ்ட்லாம் கரெக்ட் பண்ணினாலே உனக்கு நிச்சயமாக 75-80 வரும். அப்புறம் முயற்சி செய்தால் 100 என்பது நம்மளுடைய எட்டக்கூடிய தூரத்தில் தான் 100 இருக்கும் அப்படின்னு உனக்கு புரியும். அப்படின்னு நம்ம அப்பா நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுப்பாங்க. அது எப்படி, அது நம்ம கிடைக்கிற ரிசல்ட்டை, ரிப்போர்ட் கார்டை, ஃபீட்பேக்கை எடுத்துக்கிறோம். ரிப்போர்ட் கார்டை கடையில் கிடைக்கிற ரிசல்ட்டை நம்ம ஃபீட்பேக்காக எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம செல்ஃப் பிட்டி, அடடா நம்மளுக்கு இப்படி தான் தப்பாக எழுதுகிறோம், இனிமேல் கணக்கு போடவே வராதுன்னு நினைப்போம். நிச்சயமாக இருக்க மாட்டோம். அது சின்ன வகுப்பாக இருந்தாலும் நினைக்க மாட்டோம். பெரிய வகுப்பு 11, 12 அதுபோல் ஸ்கூல் ஃபைனல் படிக்கும்பொழுது கூட அதுபோல் மிஸ்டேக்ஸ் இருந்தால் கடைசி எக்ஸாம்குள்ளே நம்ம திருத்தினுடலாம் அப்படின்னு தான் நினைப்போம். ஸோ அதுபோல் வாட் எவர் சோஷியல் இன்டராக்ஷன்ஸில் கிடைக்கிற ஃபீட்பேக்கு யூ ஷுட், அந்த ரிசல்ட்ஸ் வந்து யூ ஷுட் டேக் இட் ஆஸ் எ ஃபீட்பேக். யூ ஷுட் நாட் மேக் இட் ஆஸ் எ செல்ஃப் பிட்டி, அப்படி எடுத்துக்கூடாது. அதுக்கப்புறம் லைஃப்னு சொன்னால் லைஃப்பில் என்ன வருதோ அது அத்தனை வி ஆர் ரெடி டு ஃபேஸ் இட், வி வில் பி ஃபேஸிங் இட். அதுக்கு நம்மளுக்கு ஒன்றும் பயம்லாம் கிடையாது. இதில் பயப்பட்டாலும் நிறுத்த முடியாது. ஒரு லைஃப்ன்ற ஜேர்னியில் வி ஆர் வாக்கிங் ஃபார்வர்ட், பின்னாடி ரிவர்ஸில் அப்புறம் 2 ஷண்டிங்கு அப்படிலாம் இருக்காது. லைஃப்னு சொன்னால் யூ ஷுட் கண்டினியூ டு மூவ் ஆன். சில சமயம் வேகமாக போகும், சில சமயம் மொள்ளமாக போகும், சில சமயம் எங்கேயும் போகாது, ஒரு இடமா நிற்கும். அது கூட சாத்தியம்தான், அது கூட இட் இஸ் ஆல்சோ பாசிபிள். அப்படின்னு சொன்னால் நம்ம நடந்து போகிறோம் இல்லையா, லைஃப்ன்ற ஜேர்னியில் வி ஆர் வாக்கிங் த ஜேர்னி. அது வி ஆர் வெரி ஃபியூ பீப்புள் கோ பை த வெஹிக்கிள். பாக்கி எல்லாரும் நம்ம ஊரில் 140 பேர் இருக்கிறோம், 145 பேர் இருக்கோம் நம்ம தாய் திருநாட்டில். அப்படின்னா இந்த 145 பேரில் 3 அல்லது 4 பேர், அட் த மோஸ்ட் 5 பேர் தான் தே ஆர் கோயிங் பை வெஹிக்கிள். பாக்கி எல்லாரும் வி ஆர் வாக்கிங் த டிஸ்டன்ஸ். இன்னும் கேட்டால் அந்த 5 பேர் கூட கொஞ்ச நேரம் தான் வெஹிக்கிளில் போகிறாங்க, பாக்கி எல்லா நேரமும் அவங்களும் நடந்து தான் போகிறாங்க. அதனால் லைஃபோட ஜெர்னின்னு சொன்னாலே யூ ஆர் வாக்கிங் த டிஸ்டன்ஸ், யூ ஆர் கிராசிங் தி ஜேர்னி. அப்படின்னா அந்த ஜேர்னியில் சில சமயம் என்னெல்லாம் கிடைக்கிறதோ வழியில்
நடந்து போகிறோம் இல்லையா, பக்கத்தில் 2 பக்கமும் இருக்கு, நிறைய பூத்தொட்டி இருக்குது, பூவில் செடி முளைச்சிருக்கு, இல்லை போனால் நிறைய பூ பூத்துருக்கு அப்படின்னு சொன்னால் பூத்தொட்டியில் பூத்திருக்கிற பூவெல்லாம் பார்த்துட்டு போகிறோம். சில சமயம் காய்கறி தோட்டத்து வழியாக போக வேண்டி வருது, அங்கே நிறைய காய்கறி கிடைக்கிறது, வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னால் எதாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையானா நீங்கள் எடுத்துக்கலாம். வாண்டாம்னு சொன்னால் யூ கண்டினியூ த ஜேர்னி தொடர்ந்து நடத்துக்கலாம். இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி பார்த்தோன்னே அதுங்களையே உட்காந்துட முடியாதுல்ல. கத்திரிக்காய் செடி எப்போ நான் ஒரு நாளைக்கு 3 கத்திரிக்காய் காய்க்கும், அப்புறம் பாக்கி இன்னொரு 3 கத்திரிக்காய் காய்க்கிறதுக்கு இன்னொரு 1 வாரம் ஆகும். அப்படின்னா அது வரைக்கும் அதுங்களையே உட்காந்துருக்க முடியாது. அந்த ஸ்டாக்னேஷன் ஆஃப் ஜேர்னி இருக்கவே இருக்காது. சில சமயம் டிராஃபிக் ஜாமு, அதனால் வண்டி ஒரு இடமா நிற்குமே தவிர, அதனால் ஜெர்னியானது போயிட்டு தான் இருக்கும். அது எப்படி யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதோ அதுபோல தான் இந்த வாழ்க்கை என்கின்ற பயணமும். மென்டல் ரிசலைன்ஸ் வேணும்னு சொன்னால் வாட் எவர் கம்ஸ் இன் யுவர் வே, ட்ரை டு அக்செப்ட் இட். யூ ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்ச். அதுக்காக பயந்து ஓடலாம் வேண்டாம். என்ன சேலஞ்ச் வருதோ அதை ஃபேஸ் பண்ணலாம். சிலப்போ ரொம்ப ஸ்மார்ட்டாக நடத்துவாங்க சில பேர் ஸ்லக்கிஷாக நடத்துவாங்க, சில பேர் பேசிட்டு அடி வாங்கிட்டு அப்புறம் சைலண்ட்டாக உட்காந்துருப்பாங்க. ஸோ தீஸ் 3 திங்ஸ் ஆர் பாசிபிள். நம்ம எந்த கேட்டகரியில் இருக்கோமோ அந்த நமக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கோ, ஹவு மென்டலி வி ஆர் ப்ரிப்பேர்டு, தட் இஸ் ஆல்சோ பிளேயிங் எ வெரி வைட்டல் ரோல் இன் ஃபேஸிங் தி சேலஞ்சஸ். அதனால் மென்டல் ரிசலைன்ஸ் வேணும்னு சொன்னால் எதையும் சரியான கோணத்தில் உணர்ந்து பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இதுக்கு அதுபோல் எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டி வரும். எல்லாத்துலேயுமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் மட்டும்தான் ரைட்டு. நம்ம பார்க்குற பெர்ஸ்பெக்டிவ்லாம் ரைட் இல்லை. சில சமயம் இருப்பாங்க, பெரியவங்களை பார்த்தா மரியாதை குறைச்சலாக பேசுறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ரொம்ப சுணக்கமாக காட்டுறது, ஒன்றும் சாப்பாடு தேவையில்லை, போகிறோம் இவ்வளோ பண்ணினா போகிறோம், இதை சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்து கொடுக்கணும் அப்படின்ற யோசனையெல்லாம் இருக்காதுன்னு வைங்க. ஸோ அவங்க பெர்ஸ்பெக்டிவில் நம்ம இருக்க முடியாதுல்ல. நமக்கு என்ன தோணுறதோ அது பிரகாரம் தான் இருக்கணும். எது சரியோ அது பிரகாரம் தான் இருக்கணும். அப்போ கூட நமக்கு தோணுறது சரி இருக்குன்னு சொல்ல முடியாது. எது சரியோ அது போல் செய்யணும். ஸோ அந்த பழக்கத்தை நம்ம ஒரு டீனேஜில் இருக்கும்பொழுதே அது போல் ஒரு மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டோன்னு வைங்க, அதுவே கடைசி வரைக்கும் ரொம்ப சரியானதாக தான் இருக்கும். அந்த பெர்ஸ்பெக்டிவ் வில் டேக் யூ எ லாங் வே பிஃபோர் ரீச்சிங் யுவர் டெஸ்டினேஷன். அப்படின்னா ரொம்ப தூரம் அழகாக சரியான வழியில் சரியான பாதையில் நம்மளை அது கூட்டிகிட்டு போகும். அதனால் எது சரியோ அதை போல செய்யணும், எது ஏற்றுக்கொள்ளப்படுமோ அதை மட்டுமே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த மனப்பான்மையை வளர்த்துக்கிட்டா மென்டல் ரிசலைன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய கை கட்டுற தூரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.